கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் அருள்ராஜ் அவருடைய இரண்டாவது சாட்சியை நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். சாட்சி தாங்கன்னு கேட்ட உடனே 50 நிமிடங்களுக்கு சாட்சியை பொறுமையாக பதிவு பண்ணி அனுப்பி கொடுத்திருந்தார். ஆண்டவர் தாமே அவரையும் அவரது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சாட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமண வாழ்க்கை அவருக்கு ஆரம்பமாகிறது. கல்யாணம் முடித்த உடனே இந்த உலகத்தில் இப்போ எல்லாருமே திருமண தம்பதிகளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்ட்டு. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இனிமேல் யாரை பார்த்தும் விசேஷம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ நாம் அவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரருடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் ஒரு சூழ்நிலை. வேதனைப்படுகிறார். எங்கே போகிறார் தெரியுமா? ஆலயத்திற்கு செல்கிறார். அதன் பிறகு நடந்தது என்ன, அதைத்தான் நீங்கள் இப்போது சாட்சியிலே பார்க்க போகிறீர்கள். எங்கே நாம் சாட்சியை பார்க்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாதாக. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து 2 குழந்தைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அதிகாரம் சங்கீதம் 128, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். நான் திருமணம் செய்தது ஒரு இந்து குடும்பம். என்னுடைய மனைவி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. 2000 என்னுடைய திருமணம் நடந்தது. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். இதில் எனக்கு 2 குழந்தைகள், 2மே ஆண் குழந்தைகள். மூத்த பையனுக்கு ஒரு 7 வயசு, எனக்கு அந்த கனவு நடக்கிற சமயம் ஒரு 7 வயசு இருக்கும். சின்ன பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். துடிப்பான குழந்தைகள் வீடுகளில் ஒரு வீட்டை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். நான் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் எந்திரிக்க முடியாமல் சேரில் உட்காந்துருக்கேன். என் மனைவி என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த வீடுல ஒரு வெளிச்சம் இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கும். ஆனால் குழந்தைகள் அந்த வயசில் அவங்களுக்கு எதுவும் தெரியாதில்ல, அவங்க சுதந்திரமாக சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது பாளையங்கோட்டையில் எங்கேயோ நாங்கள் இருக்கிற மாதிரி அந்த கனவு எனக்கு தெரியுது. அந்த கனவோட முடிந்தது. இந்த கனவு எப்படி வந்துச்சு அப்படின்னா, எனக்கு திருமணம் முடிந்த 6 மாதங்கள் வரை ஊரில் கேட்பாங்களே ஏதாவது விசேஷம் உண்டா, அந்த விசேஷம் எனக்கு வரல. அதனால கடவுளுடைய சமூகத்தில் நான் நின்று, என் மனைவி ரொம்ப வருத்தப்படுவாங்க. சில நேரத்தில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஜனவரி 1ஆம் தேதி 2001 வருடம் புதுவட பொறுப்பு ஆராதனை மகிம் செயின்ட் மைக்கேல் சர்ச்சில் போய் நான் கடவுள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கூட, ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் வரும்போது ஒரு குழந்தையோடு உங்கள் சமூகத்துக்குள்ளே வரணும். நான் எப்போவுமே கடவுளை ஜெபம் பண்ணும்போது அப்பாட்ட ஜெபம் பண்ண மாதிரியா, நம்ம சொந்தங்களை கேட்குற மாதிரி தான் கேட்பேன். எனக்கு அதிகமாக ஜெபம் பண்ண தெரியாது. அதனால் ரொம்ப இயற்கையாகவே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் அடுத்த இருப்பு வரும்போது என் கையில் ஒரு குழந்தை நீ தரணும் இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணேன். சரியாக 2 நாள் கழித்து இந்த சொப்பனத்தை கடவுள் கொடுத்தார். அப்போ என் மனைவிட்டு சொன்னேன், நமக்கு கடவுள் 2 குழந்தைகள் தராரு, 2 ஆண் பசங்க, 2 பேருக்கு இந்த வயசு வித்தியாசம். முதல் பையன் உருவம் இப்படி இருக்குது, 2வது பையன் உருவம் இப்படி இருக்குது. என் மனைவி சொன்னாங்க, கனவு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த நம்ம கஷ்டப்படுறத அந்த பாகத்தை நான் சொல்லலை அவங்ககிட்ட. நாட்கள் கடந்தது. கடவுள் அவர் தந்ததை அப்படி நிறைவேற்றினார். அவர் காண்பித்த சொப்பனத்தை அப்படி நிறைவேற்றினார். அதே போல் எனக்கு என்னோட மூத்த பையன் 7 வயசு இருக்கும்போது நான் நோய்வாய்ப்பட்டு வேலையை விடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால், மிகுந்த கிருபையினால் அவர் எனக்கு தந்த தரிசனத்தை எனக்கு மாற்றி தந்தார். என்னை ஊருக்கும் அழைத்துட்டு போகலை. இதே மும்பையில் என்னை உட்கார வச்சார். இதே மும்பையில் இந்நாள் வரை 24வது வருடம் வரை, இந்த நிமிடம் வரை என்னை வேலை செய்ய அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை தான் இதில் சாட்சியாக சொல்ல போகிறேன். அப்பொழுது தீபாவளி சமயம், தீபாவளி லீவுக்கு என் பையங்க ஊருக்கு போகிறாங்க. என் சின்ன பையன் அப்போ ஒரு 5 வயசு இருக்கும், பெரிய பையனுக்கு 9 வயசு. இவங்க மட்டும் போகிறாங்க. நான் அனுப்பி வச்சுட்டு, எனக்கு லீவு இல்லாதனால நீங்கள் ஊருக்கு போயிட்டு தீபாவளி இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்கள் அனுப்புறதுக்கு ஏற்பாட்டில் இருந்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க பயணம். நான் காலையில் போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்துதல், வேண்டாம் நீ குழந்தைகளை அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு. ஆவியானவர் ஒரு உறுத்தலை கொடுத்தாரு. சில நேரம் நமக்கு ஏதாவது விஷயங்களை கடவுள் செய்யணுச்சா ஒரு ஆவியில் ஒரு உறுத்தல் வரும், ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். அப்புறம் என் சின்ன பையன்ட்ட சொல்கிறேன், அண்ணனும் அம்மாவும் போயிட்டு வரட்டும், நீ அப்பா கூட இருந்துக்காமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நான் போகிறேன் அப்படின்ட்டான். சின்ன பையன் 5 வயசு வந்து.
மீரா ரோட்லேருந்து டாக்ஸி பிடிச்சி தாதருக்கு போகிறோம். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் அந்தேரியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அந்த 12 மணி நார்வேல் வண்டியை எங்களால் பிடிக்க முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. நான் வண்டியில் சொல்லிக்கிட்டே வரேன் என் சின்ன பையன்ட்ட, நீ போண்டாண்டா, நீ அப்பா கூட இரு, நீ அப்பா கூட இரு, நான் ஒன்று வச்சுக்கிடுறேன், 10 நாள் தானே, 10 நாளில் அம்மா வந்துடுவாங்க, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், நான் என்ன லீவ் போட்டு உட்காடுறேன் அப்படி என்னை அறியாமலே புலம்பிட்டே வரேன். மனைவி சொல்கிறாங்க, என்ன போகும்போது இப்படி சொல்லிட்டு வரீங்க, என்ன வேணால் போவாண்டா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட டிரைவரே சொல்லிட்டான், வண்டி பிடிக்க முடியாது அப்படின்ட்டான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. கடவுளுடைய கிருபை, கடைசி நேரத்தில் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் தாதர் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். தாதர் ஸ்டேஷனில் இறங்கி படியில் சென்ட்ரல் மேலே ஏறி என் கையில் கொஞ்சம் லக்கேஜ், என் மனைவி கையில் கொஞ்சம் லக்கேஜ், என் மூத்த பையன் கிட்ட ஒரு பேக்கு, ஷோல்டர் பேக்கு, என் சின்ன பையன் ஒரு சின்ன ஷோல்டர் பேக் போட்டு மாட்டி விட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் மேலே ஏறி 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் கீழே இறங்குறோம். இறங்கி கீழே வந்துட்டோம். என் சின்ன பையனை காணும். நான் சுத்து பார்க்க சின்ன பையனை காணும். மனைவிட்ட கேட்குறேன், இல்லையே என் கூட வரல, உங்கள் கூட தானே வந்தேன். என் பெரிய பையன் இருக்கிறான், தம்பி எங்கடாங்க, இல்லை டாடி நான் பார்க்கல அப்படின்ட்டான். ஒரு 10 செகண்ட் அங்கங்கே பார்த்து எனக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. சரியாக தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம். எனக்கு படப்படப்பட என் மனைவிட்ட பையனை பார்த்துட்டு இந்த பக்கம் இழுத்து இவனுக்கு கையில் பிடிச்சிட்டு அப்படின்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போய் பார்க்குறேன், அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வந்து பார்க்குறோம். 5 நிமிஷம் ஆகிட்டு என் பிள்ளை எங்கேயுமே காணும். பிளாட்ஃபார்மில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. அவ்வளோ வேகமாக ஓடி போய் பார்த்தேன். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு என் குழந்தைய காணும். எனக்கு மூச்சு விட முடியல, கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு, என்னால் மூச்சு விட முடியல. எங்கே என் குழந்தைய காணேன், எங்கே தேடுவோம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு மேலே ஏறினேன். ஏறி ஆண்டவரே என் பிள்ளை என்ன ஆனா அப்படின்ட்டு ஏறுறேன். அந்த உணர்வுகளை நான் சாட்சியாக சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நான் அனுபவித்த நரக வேதனை நிமிஷங்கள் அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த 10 நிமிடம் மாதிரி ஒரு வேதனையை நான் யாருடைய இறப்புலையும் என்னுடைய வியாதிகள்லையும் நான் அனுபவிச்சது கிடையாது. என் பிள்ளை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவன் நேராக 6ல் இறங்குறதுக்கு 5ல் இறங்குறதுக்கு பதிலாக அந்த முன்னாடி போன ஆளை பின்பற்றி வெஸ்டர்னுக்கு வந்துட்டான். மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும், வெஸ்டர்னில் கீழே இறங்குன்னா பூ மார்க்கெட்டில் என்ன கூட்டம் இருக்கும். அதுவும் தீபாவளி டைமில் தாதரில் 12 மணி அளவில் என்ன கூட்டம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என் பிள்ளை காணாமல் போயிருப்பான். கடவுள் கிருபை செய்து என் பிள்ளை திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த அந்த வினாடியில் தான் என் உயிர் திரும்புவது. 5 வயதாக இருக்கும்போது என் குழந்தை கடவுள் திருப்பி கொடுத்தார். கொடுத்த குழந்தை தான், ஆனால் மீண்டும் ஒரு முறை எனக்கு திருப்பி கொடுத்தார். அது வாக்குத்தத்தமாக கொடுத்த குழந்தைகள். வலிவு மர கண்டுகளை போலன்னு சொன்னார். அவனை எனக்கு திருப்பி கொடுத்தார். நான் அந்த நேரத்தில் அந்த கர்த்தருக்கு சொன்ன நன்றிக்கு அளவே இல்லை. ஆண்டவரே ஜீசஸ். அவனை கட்டி தூக்கி போய் வச்சுக்கிட்டு இங்கடா போனேன். அவன் கையை பிடிச்சிக்கலாம். என் மனைவி பதறி போய் நிற்கிற கீழே, இது மேலே நான் மேலே நடக்குது, அவனை எதிர பார்த்து வந்தேன். திரும்ப அவனை கீழே கூட்டிகிட்டு வந்து கையில் பிடிச்சி வெளியே பிடிச்சிக்கணுமா, சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வாங்க, கடவுள் உங்களுக்கு இந்த ஆபத்துலேருந்து அவர் மீட்டு எடுத்துட்டாரு, இனி எந்த ஆபத்தும் வராது, சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு ரொம்ப நிறைவாக அனுப்பி வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு பிள்ளைகளை கடவுள் வளர்த்து ஆளாக்கி ரொம்ப நிறைவாக வச்சுருக்காரு. அந்த செயின்ட் பிரான்சிஸ் ஸ்கூல் வழியாக பொறிவெளியில் இருக்க பிரான்சிஸ் ஸ்கூல் வழியாக நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நினைப்பேன், இப்பேற்பட்ட கிறிஸ்துவ பிள்ளை நம்ம பிள்ளைகள் படிக்குமோ அப்படின்ட்டு நான் நினைச்சோட காலங்கள் உண்டு. என் பெரிய பையன் அங்கே தான் படித்தான். மும்பையில் உள்ள சேவியர்ஸ் காலேஜ், செயின்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஒரு கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன் கம்பெனியில் இருந்து. அப்போ நான் நினச்சேன், நம்ம குழந்தைகள் இங்கெல்லாம் படிக்குமா அப்படின்ட்டு. என்னுடைய 2 குழந்தைகள் அங்கே தான் படிக்குது. என் மூத்த பையன் அதே காலேஜில் தான் பேச்சுலரும் மாஸ்டர் டிகிரி முடித்தான். என் சின்ன பையன் இப்போ அங்கே பேச்சுலர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் கொடுத்த குழந்தைகளை, அவர் கிருபையாக கொடுத்த குழந்தைகளை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நிறைவாக வளர்த்துருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஆனால் என் குழந்தைகளை ஆலயத்தில் பயபக்தி உள்ள பிள்ளைகளாய், ஆலயத்தில் பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் வளர்க்க எனக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமை சதா காலங்கள் உண்டாவதாக. ஆமென். ஆமேன். அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? பாருங்க, சகோதரரோடு ஆண்டவர் கனவில் என்னென்ன உணர்த்தினாரோ அதை அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே செய்து காட்டுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, காணாமல் போன மகனையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்.
பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா ராஜா ஒரு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது ரெட்டுடுத்தி ஆலயத்திற்கு சென்றதாக நாம் வாசிக்கிறோம். அங்கே அவருக்கு தீர்வு கிடைக்கிறது. அந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128:3-4. Your wife will be like a fruitful vine within your house. Your sons will be like olive shoots around your table. Thus is the man blessed who fears the Lord. A reading from Psalm 128:3-4. இந்த வசனங்கள் சகோதரர் விசுவாசித்து வாசித்த சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன் மனைவி வீட்டுரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது எப்போ தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நாமும் கர்த்தருக்கு பயப்படுவோம். அவர் அன்புள்ளவருங்க. நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் அவரது குடும்பத்தையும், சாட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த சாட்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.